நம்முடைய வெற்றி வேட்பாளர் பொன்வி பாலகணபதி அவர்களை ஆதரித்து தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொன்வி பாலகணபதி அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள் என்று சொல்லி இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாமரைக்கு வாக்களியுங்கள். முன்னாள் ராணுவ தளபதியும் மத்திய போக்குவரத்து இணை அமைச்சருமான விஜயகுமார் சிங் அவர்கள் வெற்றி வேட்பாளர் பொறியாளர் பொன் பாலகணபதியை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கூட்டணிக்கு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இங்கு இருக்கிறார். எதிரணியிலே இருக்கக்கூடியவர் யார் பிரதமர் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது, திராணி கிடையாது, துப்பு கூட கிடையாது. ஏழை இல்லாத எளியவர்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார், பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்கிறார், 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அனுப்ப வேண்டும். நரேந்திர மோடி அவர்களை 12 முறை நேரடியாக சந்தித்திருக்கிறேன். 2 மணி நேரம் அவரோடு தனியாக பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, கலாச்சாரம், பண்பாடு பற்றி மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார் பிரதமர் அவர்கள். Let's see what happens, because something has been done. I'm sure where defense is concerned, it cannot be totally privatized. So some modem will be found to ensure that the interests of the workers is அண்ணா கச்சத்தீவு பிரச்சனை உங்களுக்கு பதில் சொல்லணும். அண்ணா அண்ணாமலை கேளுங்களேன், வரிக்கு வரி புட்டு புட்டு வச்சு நெத்தி அடியா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? ஆர்டிஐல கேட்டதே தலைவன் தானே, ஆர்டிஐல கேட்டதே தலைவன் தான். ஆர்டிஐல வந்த பதிலுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்லாம என்னத்தையும் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய சரியான பதிலை சொல்லவே இல்லை. சரியான generation BJP. Father was a candidate here. We want third generation also. Right down. கொஞ்சம் நான் வந்து வண்டி போய் கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் வண்டி வழி அந்த வண்டி